திருச்செந்தூர் முருகன் கோவில் முதியோர் தரிசனத்தில் தொடர்ச்சியாக முதியோர் அல்லாத நபர்களை விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் பொது தரிசன பக்தர்கள் மணிக்கணக்கில் காத்து கிடக்காங்க. ஏன்னா 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய தரிசனம் 5 மணி நேரம் காக்க வேண்டிய சூழ்நிலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதியோர் வரிசையில் இப்படி விஐபிகளை விடுறதுனால இங்கே ஒரு இடைத்தரகர் பாருங்க, செக்யூரிட்டிக்கு ஃபோன் செய்து அவ்வளோத்தையும் கச்சிதமாக உள்ளே வரவழைத்து பின்பு அவர்களிடம் பேசி ஏதோ வாங்கி மடியில் வைக்கிறார். கோயில் நிர்வாகத்திற்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பதிவிடுகிறேன் என பொய் வழக்கு போட தெரிந்த கோயில் நிர்வாகம் இப்படி முதியோர் வரிசையில் முதியோர் அல்லாத நபர்களை தொடர்ச்சியாக விட்டு கொண்டே இருக்கிறது. பாருங்க, என்ன பேசுறாங்க, என்ன வாங்குறாங்கன்ட்டு யாருக்கும் தெரியாது. எப்படி மறைஞ்சிருந்து வாங்குறாங்க பாருங்க. ஏதோ வாங்கி மடியில் வைக்கிறாங்க. இப்படி முறைகேடாக தொடர்ச்சியாக நடைபெறுகிறது முதியோர் வரிசையில். இப்படி ஒரு முதியோர் வரிசை தேவையா அப்படிங்கிற கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பொது தரிசனத்தை அந்த மாதிரி வாட்டி வதச்சி தான் அனுப்புகிறாங்க. 100 ரூபா தரிசன கவுண்டரில் 2 மணிக்கு வந்த பக்தர்கள் உள்ளே போனாங்க. போன பக்தர்களை செக்யூரிட்டி வலுக்கட்டாயமாக வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்துட்டு இந்த பாருங்கள், இவ்வளோ பக்தர்கள் குமிஞ்சிருக்காங்க. மொபைல் சோதனை செய்கிறோம் என்ற பெயரில் இப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க. அதிகாலை 2 மணி முதல் 4 மணி வரை மொபைல் வைக்கிற கவுண்டரும் உடனே திறக்கிறதில்ல, அதுவும் லேட்டாக தான் திறக்காங்க. இப்போது மொபைல் செக் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்கும் லேட்டு. 4 மணிக்கு தான் அனுப்புவாங்கன்னு சொல்லி விட்ருக்காங்க. ஒரு வரிசை ஒரு ஒழுங்கு கிடையாது. மாட்டு மந்தை மாதிரி நிற்காங்க. இப்படி வந்தாங்கன்னா 2 மணிக்கு வந்த பக்தர்களும் 4 மணிக்கு வந்த பக்தர்களும் முண்டி அடித்து கொண்டு இருக்காங்க. பக்தர்களுக்குள்ளே இது சண்டை ஏற்படுத்தும் வகையில் இருக்குது. இது கோயில் நிர்வாகம் இந்த வரிசையை சீர்படுத்தணும், இல்லைன்னா தனி கவுண்டர் அமைக்கணும் நிற்கிறதுக்கு, இல்லைன்னா பக்தர்கள் உட்கார்றதுக்கு ஏதாவது வசதி செய்யணும். எதுவுமே செய்யலை. பக்தர்கள் முண்டி அடித்து ஓடுறாங்க. அதில் ஏதாவது ஒரு பக்தருக்கு காயம் ஏற்பட்டுச்சுன்னா முதலுதவி செய்கிறதுக்கும் முதலுதவி இது கிடையாது. அது 7 மணிக்கு மேலே தான் திறப்பாங்க. இப்படி காயம் ஏற்படுற வகையில் இந்த மாதிரி நெருக்கடி ஏற்படுத்தி இப்படி தான் தரிசனத்துக்கு அனுப்பணுமா பக்தர்கள்? இப்போ போகிற பக்தர்களில் யாராவது மொபைல் ஃபோன் செக் பண்ணுறாங்களா பாருங்கள். அப்படியே திறந்து விட்றாங்க. யாருமே செக் பண்ணலை, எந்த இதுவும் பண்ணலை. இதை ஆரம்பத்திலே திறந்து விட்டானா அவங்க ஏன் பண்ணலை? இது செல்ஃபோன் செக் பண்ணி அனுப்புவோங்கிற பேரில் வெளியே மாட்டு மந்த மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க. உள்ளே போகிற பக்தர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஒன்று இடித்து ரொம்ப நொந்து நூலாகி தான் போகிறாங்க. இது கோயில் நிர்வாகத்தின் நிர்வாக சீர்கேடாக தான் நான் பார்க்குறேன். தரிசன கவுண்டரில் மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது என சட்டம் போட தெரிஞ்ச கோவில் நிர்வாகம் அதற்கு உண்டான வழிமுறையை சரியாக வகுக்க தெரில, வரிசையை ஒழுங்குபடுத்த தெரில. செல்போன் சோதனை என்ற பெயரில் கோயில் வளாகத்தில் இப்படி பக்தர்கள் 3000 பக்தர்களுக்கு மேலே குவிக்கப்பட்டு மொத்தமாக திறந்து விட்டால் அவங்க நிலைமை என்ன ஆகும்? இதில் குழந்தைங்க இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. பக்தர்களை இப்படி வாட்டி வதச்சி தான் அனுப்பணுமா? கோயில் வருமானம் பல கோடி வருது ஒரு மாதத்துக்கு. ஆனால் இந்த பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை எதுவுமே செய்ய முடியாங்க. தங்களுடைய தேவை அதை தான் பார்க்காங்க. பணத்தை மட்டும்தான் குறிக்கோளாக பார்க்காங்க. பக்தர்கள் சிரமமின்றி வர்றதுக்கு ஏற்பாடு செய்யணும். இது இந்து முன்னணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். வரிசையை ஒழுங்குபடுத்த வேண்டும்.